பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 12 வருட வனவாசம் முடிவடைந்தது. இப்போ அஜ்ஞானவாசம் விராட்ட நகரத்தில் கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்திருக்கிறார்கள். யார் யார் எந்தெந்த வேஷத்தில் செல்வது என்பதை தீர்மானித்தனர். அந்த வேஷத்தினுடைய பெயர் என்ன? அப்புறம் இந்த நேரத்தில் தன்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ட்சமி மரம் என்று சொல்கிற அந்த இடத்துல வைத்து விட்டு போவது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு முடிவு செய்த நிலையில் தௌமியாச்சார் கூடவே இருந்து கொண்டு பாண்டவர்களுக்கு அந்த ஒரு வருட அஜ்ஞான வாசத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு அற்புதமான உபதேசத்தை செய்கிறார். நேற்று அவர் சொன்ன பலவிதமான உபதேசங்களை கேட்டோம். அது முடியவில்லை. எப்பவுமே ஒரு ராஜன் இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய கௌரவம் அவனுக்கு எப்பவுமே முக்கியம். நாம் பேச்சுவாக்கில் ஏதோ மற்றவாகிட்ட பேசுகிற மாதிரி ராஜன் கிட்ட பேச முடியாது, பேசக்கூடாது. ஏன்னா அப்படி ஒருவேளை தவறி விழுந்து விட்டால் வார்த்தைகள் அபாயம் காத்திருக்கிறது. ஏன், உயிரையே எடுக்கக்கூடிய முடிவு கூட ராஜன் கையில் இருக்கிறது. அப்போ அதை அறிந்து கொண்டு அளந்து கொண்டு பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு யோசனையை சொல்லிட்டு இருக்கோம். எப்போ நாம் பேசினாலும் அந்த ராஜனுக்கு கௌரவம் கொடுக்கும்படி பேச வேண்டும். அவனுடைய மரியாதை குறையக்கூடிய அளவுக்கு ஏதாவது வார்த்தைகள் என்னைக்குமே பிரயோகப்படுத்தக்கூடாது. அவருக்கு உரிய மரியாதையை என்றுமே கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் அல்லாமல் ராஜா நம்மை அழைத்து ஒரு பிரதிநிதியாக ஒரு இடத்திற்கு அனுப்பி வைக்கிறார் அப்படின்னா உடனே தானே ராஜா அப்படிங்கிற எண்ணத்தோடு தயவு செய்து நடந்து கூடக்கூடாது. நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையினால் எந்த காரியத்தை செய்துவிட்டு வர சொல்லி இருக்கிறாரோ அந்த காரியத்தை மட்டும் செய்துவிட்டு வர வேண்டும். அதை தவிர இந்த அரண்மனையிலேயே நான் தான் பெரியவன், மிகப்பெரிய மெத்த படித்தவன், அதனால்தான் ராஜா என்னை அனுப்பி இருக்கிறார், இந்த மாதிரி எண்ணம் சிறிதும் வரக்கூடாது. இதெல்லாம் தௌமியாச்சார். சரி, இன்னும் எங்கெங்க உட்காரணும், தப்பான இடத்துல உட்கார்ந்துடக்கூடாது, உட்கார்ந்தா தேவையில்லாத விமர்சனங்கள், குடிக்கும் இடத்திலும் வேஸ்தியாஸ்திரி இருக்கக்கூடிய வீதியிலும் நடமாடக்கூடாது என்கின்ற அற்புதமான உபதேசங்களை சொல்லி கொண்டு இருக்கிறார். அப்போ ராஜனுக்கு எப்பவுமே அவனுக்கு மனதிற்கு பிடித்த மாதிரி வார்த்தைகள் இருந்தால் அதை பிரயோகப்படுத்தி பேசு, இல்லைன்னா மௌனமாக இரு. நல்லா பேசு, அளவா பேசு. அப்படி நமக்கு பேசுறதுல ஏதாச்சும் ஒரு குழப்பம் இருக்கா, மௌனமாக இருந்து விடு அப்படின்னு சொல்றோம். பாருங்க, ஏன்னா ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா அந்த ராஜனுக்கு சப்போர்ட்டாக அவன் மனது சந்தோஷப்படுத்தும்படி பேசித்தான் ஆக வேண்டும். சரிங்களா? ஏன்னா அவனுடைய ஆளுகைக்கு கீழ் நாம் இருக்கிறோம் என்பதை என்றுமே மறந்துவிடக்கூடாது. அவன் நம்மிடம் அன்பாக இருப்பது போல் தோன்றினாலும் உடனே அவனுடைய தோளில கை போட்டு இவர் எனக்கு ஆப்த நண்பர், அந்த மாதிரி ராஜனிடம் என்றுமே நாம பழகக்கூடாது. எவ்வளவு அன்பு காட்டினாலும் ஒரு டிஸ்டன்ஸ், அதையே தயவு செய்து மெயின்டைன் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சரி, அதே மாதிரி வெளியில ராஜன் எனக்கு எவ்வளவு ஆப்த நண்பர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூறிக்கொண்டு அங்கங்கு திரிந்து கொண்டு இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, யாரோ ஒருவர் ராஜனிட்ட போய் இவங்களுக்கு நீங்க நிறைய இடம் கொடுக்குறீங்களாட்டிருக்கே, உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க செஞ்சது ஒரு காரியமாக இருக்கலாம், ஆனால் தேவையில்லாத இன்னும் 2 விஷயங்களை உங்கள் மேல் போட்டு அந்த ராஜனிடத்துல கம்ப்ளைண்ட் அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஒரு வருஷ காலத்துல தெரிஞ்சுன்னா
தேவையில்லாத தலை குனிவு ஏற்படுவதுடன் அந்த அஞ்ஞான வாசத்தை பூர்த்தியாக முடிக்க முடியாமல் மீண்டும் அந்த வனவாசம் அஞ்ஞான வாசம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள விழுந்துட நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். நான் இப்போ அரண்மனைக்கு போறேங்க, அங்கங்கு காசுகள் கூட சிதறி இருக்கும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அதை எடுத்து விடாதீர்கள். ஏன்னா அது உங்களுக்கு வைக்கக்கூடிய பரீட்சையாக கூட இருக்கலாம். யாரும் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைசாவை எடுத்து நாம வச்சு அந்த மாதிரி எண்ணம் சிறிதும் எடுக்க வேண்டாம். அது அரண்மனை காசு என்றால் அது அரண்மனை காசு தான். ராஜனாக பார்த்து ஒரு வஸ்திரமோ வேறு ஏதாவது ஒரு சன்மானமோ கொடுத்தார்கள் என்றால் பவ்யமாக மரியாதை கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்களாக இதை எடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் என்றுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான உபதேசங்களை பாண்டவர்களுக்கு செய்துவிட்டு தௌமியாச்சார் கிளம்பினார். அப்போ தர்மராஜன் கூறினான், என்னுடைய தாயைக்கு அடுத்து நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தில் இவ்வளவு உபதேசத்தை கூறியவர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜனுக்கு அவ்வளவு சந்தோஷம். உடனே தௌமியாச்சார் கூட மற்றவர் யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி மறைவான இடத்தில் ஒரு வருடம் அந்த அக்னிஹோத்திரம்னா கையில் அக்னியை எப்பவுமே வச்சுருக்கணும், அக்னியோடு மறைந்து அஞ்ஞான வாசத்தில் வாழ்ந்தார் அவர். ஆனால் விராட்ட நகரத்தில் இல்லை. சரிங்களா? ரைட். இப்போ என்னாச்சு? ஆயுதங்கள். இந்த ஆயுதங்களை எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் மிகப்பெரிய மசானம், பிணங்களை புதைக்கக்கூடிய இடம், அங்கே ஒரு சமி விருட்சம் இருந்தது. ரைட். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த காக்கா நிறைய அந்த மரத்தில் என்ன சொல்லுது இருந்தது. அப்போ நகரை விட்டு மிக தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த மசானத்தில் அதிகமான பேர் வந்து போய்கொண்டு இருக்க மாட்டார்கள். ஏன்னா மசானம்னால அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அப்போ இதுதான் சரியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானித்தனர். சரி சகதேவா வா, பெரிய வஸ்திரத்தை எடுத்து, ரைட், அப்போ என்ன பண்ணணும்? அதில் இருக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்களையும் இந்த துணியில் வைத்து, சரி, யாருக்கும் என்ன சொல்லுது சந்தேகம் வராதபடி. அங்கே பார்த்தோம்னா பசு இறந்து அதனுடைய சர்மம், அதனுடைய தோல் இருந்தது. உடனே அங்கே சில பிணங்கள் எரிந்து பாதி எரிந்து எரியாமல் அந்த மூளை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா அதையெல்லாம் எடுத்து வந்து அந்த வஸ்திரத்திற்கு மேலே சுற்றி, ஏன்னு கேட்டிங்கன்னா யார் ஒருத்தரும் அதை தொட முடியாது. பக்கத்தில் போனாலே ஒரு துர்வாசனை வரும். அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, கட்டி அந்த மரத்திற்கு மேல் பக்கம் தொங்க விட்டார்கள் அப்படின்னு எழுதுறாங்க. தொங்க விட்டுட்டு பாண்டவர்கள் அத்தனை பேரும் நின்றுட்டு தர்மராஜன் நமஸ்கரித்தான், இஷ்ட தெய்வத்தை வேண்டினான். ஏன்னா ஒன்று சொல்கிறேன், இவங்க தான் யார் அப்படின்னு காட்டாம, புரியுதுங்களா, இந்த ஒரு வருட காலம் வாழ்ந்து விடலாம். ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த ஆயுதம் கிடைத்தால் கூட இவர்கள் இங்குதான் இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும். அதனால தான் துணி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அந்த சருமங்களை எல்லாம் சுத்தி அதுவும் மரத்திற்கு மேல் தொங்கும்படி செய்தனர். அப்போ அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணாரு தர்மராஜன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீயே காப்பாட வேண்டும். அதாவது துர்கா தேவியை நினைத்து ஸ்தோத்திரம் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா அவனுடைய பிரார்த்தனை, மழை வரலாம், காற்று வரலாம், அந்த மழை காற்றில் எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் இங்கள் கட்டியிருந்த இந்த ஆயுதம் வெளிப்பட்டு விடக்கூடாது தாயே, நீ அதனை காக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை தர்மராஜன் செய்தான். அது மட்டுமல்லாமல் சகல தேவதைகள், ஸ்ரீமன் நாராயணனிலிருந்து ஆரம்பித்து அக்னி தேவன், வருணதேவன், ருத்ரதேவன், ஆதித்ய தேவன், இப்படி
சூரிய சந்திர பிரம்மா வாயு லக்ஷ்மி அத்தனை எத்தனை தேவதைகள் இருக்குமோ அத்தனை தேவதைகளுக்கும் நமஸ்காரம் செய்தார். மசானத்தின் அதிபதி அப்படின்னா அவன் சிவன். அவனுடைய ஸ்தலத்தில் அவருக்கு ஒரு நமஸ்காரம். வாயு, அந்த வாயு தேவனுக்கு இதை சமர்ப்பணம் செய்து நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்கரித்தார். அப்போ அந்த துர்கா தேவியை நினைத்து அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம் தர்மராஜன் செய்தான்னு சொல்லுது. மகாபாரதத்தில் 2 துர்கா ஸ்தோத்திரம் வருது. ஒன்று இந்த ஆயுதங்களை கட்டி மேல் இருக்கும் பொழுது யுத்த களத்தில் துர்காவனுடைய ஸ்தோத்திரம் சொன்னதாக வருது. அது பின்ன நாம் பார்க்க இருக்கிறோம். சரி, அப்போது எல்லாரும் தர்மராஜன் சொன்னால், இங்கே பாருங்கள், என்னதான் கங்கா வளலா அப்படின்னு பேர் வச்சாலும் ரொம்ப சுருக்கமாக யாருக்கும் அறியாதபடி நாம் ஏதாவது ரகசியமாக ஒருவருக்கொருவர் பேச வேணும் அப்படின்னா என்னுடைய பெயர் ஜெயா. ஜெயா என்கின்ற சப்தம் கேட்டால் உடனடியாக எங்கிருந்தாலும் நான் இந்த இடத்துக்கு வந்து விடுவேன். சரி, அப்போ தர்மராஜன் இப்படி, பீமா உன்னுடைய பேர் ஜெயேஷா. ஜெயேஷா என்பது உன்னுடைய குப்த நாமம். அப்படின்னா மறைந்து யாருக்கும் தெரியாதபடி அழைத்தால் வருவதற்கு ஒரு பெயர் தர்மராஜன் அனைவருக்கும் வைத்தான். தர்மராஜன் தன்னுடைய பெயரை ஜெயா என்றும் பீமசேனுடைய பெயரை ஜெயேஷா என்றும், அர்ஜுனனுக்கு விஜயா என்கின்ற பெயர், நகுலனுக்கு ஜெயசேனா என்கின்ற பெயர், சகதேவனுக்கு ஜெயபலா என்கின்ற பெயர், அனைத்தையும் ஜெயா என்கின்ற அந்த சப்தத்தில் ஆரம்பிக்கும்படி பெயர்களை வைத்தான். இதற்கு பேரு குப்த நாமா. யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் அழைத்து கொள்வதற்காக தர்மராஜன் மூலமாக வைக்கப்பட்ட பெயர். அடுத்து அந்த துர்காவை நினைத்து அந்த ஸ்தோத்திரம் செய்தனர். ஸ்தோத்திரம் அப்படின்னா புகழ்வது என்று பொருள். அந்த அவதாரத்தினிலே துர்கா என்னென்ன விஷயங்களை சாதித்தால், கெட்டவர்களை அழித்தது, நல்லவர்களை வாழ வைத்தது, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவள் என்னென்ன செய்தாள் என்பதை ஒரு மாலையாக தொடுப்பதை ஸ்தோத்திரம் என்கிறோம். ஏன்னா அவளை தேவி அப்படின்னு சொல்றோம். தேவி அப்படின்னா தேவனுக்கு சம்பந்தப்பட்டவள். தேவனில் மிகப்பெரியவன் யாருன்னா சாக்ஷாத் நாராயணன். அதனால தான் அவளுக்கு நாராயணி அப்படிங்கிற பெயரும் உண்டு. அந்த துஷ்டர்களை அழிக்கும் பொழுது எப்படி பகவான் இந்த உலகத்தை லீலா மாத்திரத்தில் செய்கிறான் என்று பார்க்கிறோமோ, அதே போல துர்க்கையானவள் இந்த அசுரர்களை அழிப்பது எப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு, அப்படியெல்லாம் இல்லை, லீலா மாத்திரத்தில் அனைவரையும் அழிக்கக்கூடிய என்ன சொல்லுது சாமர்த்தியம் பெற்றவள். கோட்டி கோட்டி ராட்சசர்கள் வந்தாலும் சரி, ஒரே ஒரு ஹூங்காரம் போதும் அத்தனை பேரையும் அழிப்பதற்கு அவ்வளவு வல்லமை பெற்றவள் துர்காதேவி. அது மட்டுமல்ல, அவளுக்கு மற்றொரு பெயரும் உண்டு. என்னது? திரிபுவனேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு 3 லோகத்தை காப்பவளாக இருக்கிறாள். அப்படின்னா இந்த 3 லோகத்தை காத்து கொண்டிருப்பவள் புவனேஸ்வரி என்கின்ற தாயா. அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணன் அந்த பொறுப்பினை துர்காதேவிற்கு அளித்திருக்கிறான். அவள் உள்கிருந்து ஸ்ரீமன் நாராயணன் இந்த 3 லோகத்தை காத்து கொண்டிருக்கிறான் என்று நாம் அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய அவதாரம் செய்துள்ளாள் துர்கா. 1 அவதாரம் 2 அவதாரம் இல்லை, சாமுண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாகம்பரி, இப்படி பல பெயர்களில் பலவிதமான அவதாரத்தை எடுத்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வந்திருக்கிறாள். எப்பவுமே நமக்கு மிக அருகில் தேவதைகள் எந்த அவதாரம் எடுத்திருக்கிறார்களோ அதனை நாம் போற்றி புகழ வேண்டும். பார்க்க போனா நாம் பேச்சுக்கு பேச்சு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணார்ப்பணமஸ்து அப்படின்னு சொல்றோம். காரணம், நமக்கு மிக அருகிலான அவதாரம் எதுன்னா கிருஷ்ணா. பௌத்தாவதாரம் ஆச்சு, பட் அதன் மூலமாக நமக்கு அது சூன்யவாதத்திற்காக வந்த ஒரு அவதாரம். அப்போ அருகில் நடந்த அவதாரம் எதுன்னா பகவான் கிருஷ்ணன். அதனால தான் கலியுகத்தில் அத்தனை பேரும் கிருஷ்ணனை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய அவதாரம் அப்படின்னா யசோதா தேவிக்கு
மதுரா பட்டணத்தில் கிருஷ்ணனுடைய தங்கையாக அவதரித்தாள் இல்லையா, அந்த துர்காவை மனதில் நினைத்து கொண்டு நாராயணனுடைய பிரீத்தி பாத்திரள் யாருன்னா அந்த துர்காதேவி. அது மட்டும் அல்லாமல் அதனால தான் கிருஷ்ணன் அஷ்டமியில பிறந்தா மிக அருகாமையில் நவமியில் அவதரித்தவள் இந்த துர்கா. அது மட்டுமல்ல, அவளுக்கு மற்றொரு பெயர் எப்படின்னா விஷ்ணு மாயா என்கின்ற பெயரையும் பெற்றிருக்கிறாள். நந்தகோபனுடைய குலத்தை உத்தாரம் செய்வதற்காக இந்த அவதாரம் செய்திருக்கிறாள். அந்த குலத்தை உத்தாரம் செய்வதால் அதற்காக அவதாரம் செய்தால் அவளுக்கு சுனந்தா என்கின்ற பெயரும் உண்டு. அவளை என்ன சொல்வாங்க அப்படின்னா மங்கள பிரதாயகளு. அவள் இருக்கக்கூடிய இடம் அனைத்தும் மங்களத்தை மக்களுக்கு வாரி கொடுப்பவள். அதனால தான் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்வோம் இல்லையா. அப்போ மாங்கல்யம் எல்லாருக்கும் நிலைக்க வேண்டும் அப்படின்னா ஆனந்தமாக இவளை வழிபட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பற்றி மிக நீளமான ஸ்தோத்திரத்தை தர்மராஜன் செய்து கொண்டிருக்கிறான். இன்னும் அந்த ஸ்தோத்திரம் என்னென்ன சொல்கிறது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.